வணக்கம். 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 நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க யாரு? என்னமோ இவனோட அப்பா அம்மா மாதிரியே பேசுறாங்க. மாதிரி இல்ல பாட்டி, உண்மையிலேயே இவங்க தான் இவனோட அப்பா அம்மா. நான் மிலிட்டரி ரிட்டையர்டு பர்சன். இங்க இப்போ ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரே பையன், நல்லா சம்பாதிக்கிறான். அதை விட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. என் பையனுக்கு நான் கேரண்டி. அவனை மிலிட்டரி ரூல் படி ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்கோம். அவன் பண்ண ஒரே தப்பு இந்த லவ் மட்டும்தான். இது கூட எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் உங்க குடும்பத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல குடும்பத்து பொண்ணதான் லவ் பண்ணிருக்கான். உங்க பொண்ண என் பையனுக்கு கொடுங்க. எங்க மருமகளா இல்ல, எங்க மக மாதிரி பாத்துக்கிறோம். ஆமாங்க, மக மாதிரி பாத்துப்போம். இங்க பாருங்க, இதுல நான் சொல்றதுக்கு இல்ல. எங்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே எங்க மாப்பிள்ள சித்தார்த் தம்பியும் ராணியும் தான் முடிவை எடுக்கணும். பெரிய ஆபத்துல இருந்து மல்லிகா வாழ்க்கையே இவதான் காப்பாத்தி இருக்கா. அதனால இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். அம்மா, நான் காப்பாத்தலமா, நம்ம வீட்ல இருந்தாரே அவரு தான் காப்பாத்திக்கிறாரு. நேரமாயிடுத்து. ஒண்ணு மாப்பிள்ளையும் வந்து மணமடியில உட்காருங்கோ. தம்பி, நீ போய் மணமேடையில உட்காரு போ. போப்பா, வாமா, போப்பா. நான் போய் மல்லிகாவை கூட்டினு போறேன். சரி ராணி. மா, இதான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். எல்லாமே சொதப்பல் போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, 300 பவுன் நகையும் போச்சு. அதோட இல்லாம உங்க நகையும் தமன்னா நகையும் போயிடுச்சு. எல்லாம் தலையெழுத்து. மோய மூடு. புள்ளன் கூட பார்க்க மாட்டேன். நாம இப்ப தப்பிச்சதே பெரிய விஷயம்டா. அந்த கும்பல் மட்டும் நம்மள கை காமிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நமக்கு அச்சு சோறு தான் கிடைச்சிருக்கும். எங்க கூட்டிட்டு போய் அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி இருக்கு. இனி எப்படி நிம்மதியா இருக்கிறது? சரி விடுங்கம்மா. என்ன ராணி என்ன காணுமே? அங்க பாருங்கம்மா, ராணி வரா. அழகா இருக்கல்ல? மல்லிகா, வா. மல்லிகா, அம்மா கால்ல விழு. நல்லா இருமா மல்லிகா. அம்மா ராணி, நீ உருவத்துல மட்டும் பொம்மி இல்லம்மா, நீ உள்ளத்திலையும் பொம்மிதான். மல்லிகாவை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அம்மா, பொம்மி அக்கா எனக்கு அக்கா மட்டும் இல்ல, என்னோட கொலசாமி மாதிரி. உங்க குடும்பமும் எங்க குடும்பம் தான். அம்மா, எனக்கு அந்த பையனை. ஏய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல வரியா? நான் தான் உன்னை இன்னும் சின்ன பொண்ணுன்னே நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அக்கா மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா நல்லா இருக்கு இருக்கு. மல்லிகா. நல்லா இருக்கு. ராணி, ராணி, கூட்டிட்டு போமா. பாத்துமா, அந்த பக்கமா கூட்டிட்டு போ. வாங்கம்மா, நாமளும் போலாம். வா. எல்லார்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னது அக்காவா? மன்னிச்சிருங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்தாங்க, நாளை போடுங்க. தேங்க்யூ. இல்லம்மா, இதை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இந்தாங்க, இந்த புஷ்பத்தை எடுத்து அக்னி குண்டத்துல போடுங்க. எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க. நீங்க வாங்கிக்கோங்க. மாங்கல்யம் சந்துராணே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபோதே த்வம் சஞ்சீவ சரதாம் ததம். கெட்டிமேல போட்டுக்கோ. என்ன வேணும்? குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த பரமேஸ்வரன் தான் இந்த கண்ணாலத்தை நட்டி வச்சுக்கிறாரு. மல்லிகா கையால சிவனுக்கு காணிக்க முடிச்சு வைக்க சொன்னேன். இத்தனை பிரச்சனை இருக்குது, எல்லாம் தீந்து நல்லபடியா கண்ணாலம் நடக்கணும்னு நான் வேண்டியிருந்தேன். எல்லாம் அவரோட அருள் தான். அந்த காணிக்கை எடுத்துன்னு போய் உண்டியல்ல போடணும். சரிம்மா. ஆமாமா, நாம எல்லாருமே கூட சேர்ந்து போலாம். நமச்சிவாய மந்திரத்துக்கு மிஞ்சிய மந்திரம் இல்ல, அந்த நாதனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? யார் அது? மல்லிகா, யார் இது? தெரியல ராணி. அன்னைக்கு நீ உன் தங்கச்சியோட கண்ணால முடிச்சிட்டு வந்துருவேன்னு சொன்னல. சரி, எனக்கும் வீட்ல நிறைய வேலை இருக்கு, உன்னாண்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு வெளியே வந்தேன். அப்ப இவங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. என்னான்னு கேட்டேன். தமனாக்காவை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் தான் இப்ப வந்துருவாங்க, இங்கே இருங்கன்னு சொன்ன ராணி. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏம்மா தமனா, யாரும்மா இது? ஒருவேளை நேத்ரா ஏதாவது அனுப்பியிருப்பாங்களோ? எதுக்கும் ஆமான்னு சொல்லி வைப்போம். ஓ, நீதானா அது? தாத்தா, நான் தான் வர சொன்னேன். ராணிக்கு இனிமே வாந்தி தலை சுத்தல்னு இருக்கும். அதுக்காக வீட்டு வேலைக்கு அவளுக்கு ஒத்தாசியா இருக்குமேன்னு ஒரு ஏஜென்சி கிட்ட வீட்டுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அம்மா, உன் பேர் என்ன? கோகை. நல்ல காரியம் பண்ண தமனா. சரி வா, உள்ள போலாம். தாத்தா வாங்க. என்னங்க, ஒரு நிமிஷம். என்னம்மா? சரி ராணி, அப்ப நான் கிளம்புறேன். இங்க பாரு, நான் தான் உனக்கு தேவையில்லாம சங்கடத்தை கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் எப்ப வேணாலும் வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஓகே, பாய். தமனா, யாரு இவளை இறக்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஐயோ, எனக்கே தெரியாதா. ஒருவேளை நேத்ரா ஏதாவது பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்களான்னு தெரியல. நீங்களாம் உள்ள போங்க, நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு கேட்டு சொல்றேன். என்ன தமன்னா, அவங்க யாரு என்னங்கிற டீட்டெயில நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே. ஏண்டா,
எதுக்கு எதுக்கு அந்த ராணிக்கு சந்தேகம் வந்து நம்மள மோப்பம் பிடிக்கிறதுக்கா? கரெக்டா சொல்றா. அவ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவ கழுகு மாதிரி நம்மளையே பார்த்துட்டு இருக்கா. அவ கேட்டுட்டு வரட்டும், நாம உள்ள போலாம். வாங்க போங்க. நான் யாருன்னா அப்படி வா பேசலாம். ஆமா, நீ யாரு? எதுக்காக நான் வர சொன்னதா சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? ஆமா, என் பேர் தமன்னான்னு உனக்கு எப்படி தெரியும்? யாரும் நான் பண்ணது? நான் ஒரு சேவகி நாகம். ஆமா, நான் இச்சாதாரியோட சேவகி நாகம். இச்சாதாரியோட சேவகி நாகமா? ஆமா, அதுதான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கு. அம்மா, இச்சாதாரி எங்க? அவங்க உன்னை இங்க அனுப்பி வச்சாங்க? நான் உங்களுக்கு எல்லாமே விளக்கமா சொல்றேன். இச்சாதாரி, நான் உன்னுடைய சேவகி வந்திருக்கிறேன். என்னை அழைத்ததற்கான பணி என்னவென்று சொன்னால் அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சித்தார்த்தை அடைந்து என் சக்தியை அடைவதற்காக கண்கண தவத்தில் இருக்கிறேன். நான் சித்தார்த்தை அடைந்தால் மட்டுமே மனித உருவம் எடுக்க முடியும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உத்தரவிடுங்கள். நீ சித்தார்த்தை வசியம் செய்து இந்த இடத்திற்கு அழைத்து வர வேண்டும். அதுவும் நாளை நாகப்பஞ்சமி ஆரம்பிப்பதற்குள். நாளை இரவு நான் அவனுடன் சேர்ந்தாக வேண்டும். நாக இனத்தில் தங்களுக்கு மேலோர் விடும் கட்டளை உயிரை விட மேலானது. ஆகையால் நான் அதை செய்து முடிக்கிறேன். உனக்கு அந்த வீட்டில் என்ன உதவி வேண்டும் என்றாலும் தமன்னா என்பவள் செய்து கொடுப்பாள். சரி, நான் என் கடமையை செய்து முடிக்கிறேன். சித்தார்த் கூட லாரா சேர போறாளா? அது பாம்பாச்சே, அது எப்படி சாத்தியம்? நாளைக்கு நாக பஞ்சமி. அந்த நேரத்துல அதால சித்தார்த் கூட ஒண்ணு சேர முடியும். ஆனா அதனால சித்தார்த் இறந்துடுவான். இங்க பாரு, உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, அது செய்ய தயாரா இருக்க. அந்த ராணிய முதல்ல அழிக்கிறத விட அவளுக்கு பக்க பலமா இருக்கிற சித்தார்த் முதல்ல காலி ஆயிட்டானா, அதுக்கப்புறம் ராணியை ஈஸியா முடிச்சிடலாம். எப்படியாவது சித்தார்த்த இச்சாதாரி சொன்ன இடத்துக்கு சொன்ன டைம்க்கு கூட்டிட்டு போயிடு. உனக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம், சரியா? சித்தார்த், உன் கதை முடிய போகுது. சார், சித்தார்த் சார். வணக்கம் சார். யார் நீங்க? என்னையோட கட்டணும்னு சொன்னீங்களே. அண்ணே, இதோ வரேன். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க, வாங்க. வணக்கண்ணே. அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தாத்தா, பாட்டி, தர்ஷினி, தாத்தா, தர்ஷினி, வா. வணக்கம்மா. வணக்கம். என்னப்பா சித்தார்த், என்ன விஷயம்? யார் இவரு? அது தாத்தா, இவரு மேஸ்திரி செல்வம். நான் தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு வேலை இருக்குன்னு இவரை வர சொன்னேன். எதுக்காக இப்ப இவரை வர சொல்லியிருக்க? தாத்தா, நான் ஏன் இவரை வர சொல்லியிருக்கேன்னா, நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல? தெரியலையேப்பா. நாளைக்கு என்ன விசேஷம்? தாத்தா, நாளைக்கு நம்ம வீட்டோட குலசாமியோட நினைவு நாள். குலசாமியா?
அது யாரு? ஐயோ அத்தை, அந்த பொம்மை ஏதாவது சொல்றா. ஓ, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா தாத்தா, நாளைக்கு பொம்மியோட நினைவு நாள். ஏன் தம்மண்ணா, அவளை நம்ம கொன்னு இவ்வளவு நாள் ஆயிடுச்சா? தாத்தா, பொம்மியோட சமாதியில அவளுக்காக ஒரு நினைவிடம் கட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆமா தாத்தா, இவர் சொல்ற மாதிரி அக்காக்கு ஒரு நினைவிடம் கட்டி அவங்கள நினைச்சு விலைக்கேத்தி கும்பிடணும்னு நானும் ஆசைப்படுறேன் தாத்தா. நல்லதுமா, கண்டிப்பா செய்யலாம். அது விஷயமா பேசதான் இவரை வர சொல்லியிருக்கேன். தாத்தா, அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். அதிர்ஷ்டம் கெட்டவளுக்கு நினைவிடம் எழுப்புறாங்களாம். அது சரி, இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு சொல்லவே இல்லையே. சொல்றேன் அத்தை. சித்தார்த் இச்சாதாரியோட கலந்த அடுத்த நிமிஷமே சாக போறான். அதுவும் பொம்மி செத்த நாள்லயே. இது என்னம்மா ராணி? இது எப்படி உனக்கு கிடைச்சது? என்னப்பா சித்தார்த் இது? அது வந்து பொம்மி, வா பொம்மி. வேம்பு சார், என்னது இது? இதுவா பொம்மி? இது ஒரு வீட்டோட பிளான். அப்படியா? காட்டுங்க, நான் பாக்குறேன். பாரு, இங்க பாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பொம்மி, ரொம்ப நாளா எனக்கு ஒரு கனவு பொம்மி. என்ன வேம்பு சார் அது? சொல்றேன். நான் எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். உனக்காக அழகா ஒரு வீடு கட்டணும் பொம்மி. அதுக்கு பொம்மி இல்லம்னு பேர் வைக்கணும். நமக்குன்னு எதுக்கு வேம்பு சார் தனி வீடு? அதான் இந்த இனிப்பில்லமே இருக்கே. இந்த வீடு இருக்கட்டும் பொம்மி, நமக்குன்னு ஒரு தனி வீடு வேணும். அத நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டணும். அந்த வீட்ல நாம நம்ம பசங்கன்னு சந்தோஷமா வாழணும். சரி, ஒரு நிமிஷம். திரும்பு திரும்பு, கண்ண மூடு. ஐயோ, என்னன்னு சொல்லுங்க. உனக்கு நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றது செய். போ. ரைட் ரைட். ஓகே, அப்படியே நேரா போ. பாத்து. என்ன வேம்பு சார், எங்க கூட்டிட்டு போறீங்க? இரு இரு சொல்றேன். இப்ப பாரு. என்ன வேம்பு சார் இது? இந்த வீட்டோட பிளான போடும்போது நமக்குன்னு ஒரு அழகான வீடு உனக்குன்னு கட்டணும்னு ஆசை வந்துருச்சு. அப்பவே நான் இதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஐயோ சரி, இது என்ன நீங்க இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே? ஏய், இது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல எல்லாரையும் வரவேற்கிற வரவேற்பு பலகை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல வேம்பு சார். இது வெறும் சிமெண்ட், நீங்க ஏதோ வரவேற்பு பலகை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை எப்படி வரவேற்பு பலகையா மாத்த போறேன்னு மட்டும் பாரு. முதல்ல இதுல உன்னோட ஒரு கைய வைக்கணும். எதுக்கு வேம்பு சார்? இதுல உன்னோட ஒரு கையும் என்னோட ஒரு கையும் வச்சு நம்ம 2 பேரோட கைரேகையும் இதுல பதியணும். இதுதான் நம்ம வீட்டோட வரவேற்பு பலகையா இருக்க போகுது. இதுலதான் நான் பொம்மி இல்லம்னு கீழே எழுத போறேன். சரி, இப்ப கை வைக்கலாமா? வா.
இல்லாத சிமெண்ட்டுக்கு நீ உயிரை வர வச்சிட்ட பூமி. தாத்தா, அவ பதிச்ச அச்சு இருக்கு, ஆனா அவதான் உயிரோட இல்ல. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறோம்னு நினைச்சு நான் ஆசையா செஞ்சேன். ஆனா இப்ப அந்த ஆசையெல்லாம் கனவா போச்சு தாத்தா.